மொர்தெகாய்க்கு மேன்மை. அதிகாரம் 8. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமான் மொர்தெகாயை கொன்று போட 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்தான். அந்த மரத்தில் ஆமானையே தூக்கி போடுகிறார்கள். ஆமான் மீது தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. துரோகிகளின் சொத்துக்கள் ராஜாவின் கஜானாவில் சேர்க்கப்படும். ராஜாவோ ஆமானின் அரமனையை எஸ்தருக்கு கொடுக்கிறார். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வருகிறான். அன்றைய தினம் காலையில மொர்தெகாய் ராஜாவின் குதிரையின் மீது ஏற்றப்பட்டு நகர வீதியில் மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார். அவர் அதிகமாக கனம் பண்ணப்பட்டார். இப்போது மொர்தெகாய்க்கு அரமனையில் அதிக மேன்மை உண்டாயிற்று. எஸ்தர் 6:1 அந்த ராத்திரியிலே என்று உள்ளது. கர்த்தர் ராத்திரியிலே ராஜாவின் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்போது கர்த்தருடைய கிரியை ஆமானுக்கு விரோதமாக எழும்பிற்று. மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் என்ன உறவு என்பது இதுவரையிலும் ராஜாவுக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்போது அவர் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு அறிவிக்கிறாள். எஸ்தர் பெர்சியா தேசத்து அரமனையில் பட்டத்து ராணியாக அமர்ந்து 4 வருஷங்களாயிற்று. ஆனாலும் இந்த 4 வருஷ காலத்தில் தனக்கும் எஸ்தருக்கும் என்ன உறவு என்பதை மொர்தெகாய் யாருக்கும் அறிவிக்கவில்லை. எஸ்தர் பட்டத்து ஸ்திரீயாக ஆவதற்கு முன்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் காவல்காரராய் இருந்தார். எஸ்தர் ராணியான பின்பும் அவர் அந்த அரமனையில் காவல்காரராகவே இருக்கிறார். எஸ்தரின் பெயரை சொல்லி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி பெர்சியா தேசத்தில் தனக்கு மேன்மையும் உயர்ந்த பதவியும் கிடைக்க வேண்டும் என்று மொர்தெகாய் ஒருபோதும் ஆசைப்படவில்லை. மொர்தெகாய் மனத்தாழ்மை உள்ளவர். அவரிடத்தில் கண்ணியமான நற்குணம் உள்ளது. அவருக்கு பேராசை இல்லை. ஆகையினால் தனக்கும் எஸ்தருக்கும் என்ன உறவு என்பதை மொர்தெகாய் இதுவரையிலும் யாருக்கும் அறிவிக்காமல் மறைத்து விடுகிறார். ஆனால் இப்போது எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் மொர்தெகாய் தனக்கு இன்ன உறவு என்பதை அறிவிக்கிறாள். அகாஸ்வேரு ராஜாவின் கன்னிமாடத்திலே கன்னியாஸ்திரிகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் எஸ்தரையும் அங்கு அனுப்பி வைத்தார். எஸ்தர் தன்னை யூத ஸ்திரீ என்று யாருக்கும் சொல்லக்கூடாது என்று மொர்தெகாய் அவளுக்கு சொல்லியிருந்தார். எஸ்தரும் மொர்தெகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதுவரையிலும் தனக்கும் அவருக்கும் இன்ன உறவு என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. இப்போது அந்த உறவை சொல்லுவதற்கு ஏற்ற வேளை வந்திருக்கிறது. தனக்கும் மொர்தெகாய்க்கும் உள்ள உறவை எஸ்தர் ராஜாவிடம் அறிவிக்கிறாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுக்கிறான். அமலேக்கியனாகிய ஆமானின் இடத்தில் ராஜா யூதனாகிய மொர்தெகாயை வைத்து அவனை உயர்த்துகிறான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை புறஜாதி தேசத்திலும் உயர்த்துகிறார். எகிப்து தேசத்தில் கர்த்தர் யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். எகிப்தின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வதற்கு மோசே அதிகாரம் பெற்றவராக இருந்தார். தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் பாபிலோனிலும் பெர்சியாவிலும் உயர்த்தப்பட்டார்கள். இப்போது மொர்தெகாய் இங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எஸ்தர் பெற்றோர் இல்லாத அனாதையாய் இருந்தபோது மொர்தெகாய் அவளை ஆதரித்து வளர்த்தார். அவள் மொர்தெகாயினுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தி. உறவு முறையில் மொர்தெகாயும் எஸ்தரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் மொர்தெகாய் வயதில் அதிகமாய் மூத்தவர். ஆகையினால் அவர் தன் சகோதரியாகிய எஸ்தரை தன் குமாரத்தி போல வளர்த்து வந்தார். எஸ்தரும் தன் தகப்பனாரை கனம் பண்ணுவது போல மொர்தெகாயை கனம் பண்ணுகிறாள். அகாஸ்வேரு ராஜா ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுக்கிறான். எஸ்தரோ மொர்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைக்கிறாள். ராஜாவின் மோதிரம் இதுவரையிலும் ஆமானிடத்தில் இருந்தது. ஆமான் ஒரு தேச துரோகி என்பதை அறிந்தபோது ராஜா தன்னுடைய மோதிரத்தை ஆமானின் கையில் இருந்து வாங்கி கொண்டான். இப்போது அகாஸ்வேரு ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுக்கிறான். ஆமானின் மரணத்திற்காக யூதர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். கர்த்தர் ஏற்கனவே முன் அறிவித்திருந்த அமலேக்கியரில் ஒருவன் இப்போது அழிந்தான். மொர்தெகாய் இப்போது அகாஸ்வேரு ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். மொர்தெகாய் மனத்தாழ்மையும் மன உறுதியும் உள்ளவர். ராஜா மொர்தெகாயை தன்னுடைய அரமனையில் உயர்த்துகிறான்.
ஆனாலும் மொர்தெகாயின் இருதயத்தில் பெருமை இல்லை.